ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम भगवद्गीता ध्यान श्लोक। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो तोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भगवद्गीதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் 4வது ஸ்லோகம் போன கிளாஸில் ஆரம்பித்தேன். பொதுவாக இந்த 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் சேர்த்து பார்க்கணும். 4வது ஸ்லோகம் ஜஸ்ட் நான் வாசிச்சுட்டு 5வது ஸ்லோகம் வாசிச்சுட்டு அப்புறம் அதனுடைய 4வது எங்கே நேரத்துக்கு போன கிளாஸில் விட்டோமோ அங்கேருந்து பார்க்கணும். பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்காரம் இதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. 5வது ஸ்லோகம் अपरेयमिदं त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाभावो ययेतं धार्यते जगत्. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், புத்தி, அகங்காரம் இப்படி 8 விதமாக என்னுடைய பிரகிருதியில் பிரிவுபட்டிருக்கிறது என்று பகவான் இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போது போன வகுப்பில் நான் சொன்னேன் சாங்கிய ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி சாங்கிய தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவான் சாங்கிய ஃபிலாசபிலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காரு. சாங்கிய தத்துவத்தில் சொன்ன சிருஷ்டி கிரமம், சாங்கிய தத்துவத்தில் சிருஷ்டின்னா படைப்பு, இந்த படைப்பு எப்படி தொடங்கியது. ஏன்னா அந்த சாங்கிய ஃபிலாசபியிலேருந்து சில விஷயங்கள் பகவான் நமக்கு எடுத்திருக்காரு. அதாவது வேதாந்தத்தில் அது எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நமக்கு வேணுமோ அதை மட்டும், அதாவது எதுக்கு இது சொல்கிறேன்னா எடுத்திருக்காருன்னா நமக்கு புரிய வைப்பதற்காக சொல்கிறார். பகவானே இந்த பிரம்ம தத்துவத்தை 2ஆக பிரித்து பல புது வகையான விளக்கத்தையும் அதற்கு ஒரு பெயரையும் இங்கே கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பகவான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்று தன்னை 2ஆக பிரிக்கிறார். பரா பிரகிருதி என்றால் ஈஸ்வரனிடத்தில் இருக்கும் அந்த பிரம்ம தத்துவம், அதைத்தான் பரா பிரகிருதி. அதாவது ஈஸ்வரன்ட 2 தத்துவம் இருக்கு, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதிங்கிறது என்னன்னா பிரம்ம தத்துவம். ஈஸ்வரனிடத்தில் இருக்கும் இன்னொரு தத்துவம் என்னவென்றால் அது கீழான பிரகிருதி அல்லது அபரா பிரகிருதி என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகவே முதலில் சாங்கிய தத்துவத்தில் இந்த சிருஷ்டி கிரமம், படைப்பு எப்படி தொடங்குகிறது என்று பார்ப்போம். சாங்கியர்கள் 25 தத்துவங்கள் சொல்கிறாங்க. 25 தத்துவங்கள் இருக்கிறது என்று சாங்கியர் ஃபிலாசபி சொல்லுது. அந்த 25 தத்துவத்தில் 24 தத்துவம் சிருஷ்டிக்குள் வருகிறது, அதாவது பிரகிருதிக்குள் வருகிறது என்று சொல்றாங்க. அந்த 25வது தத்துவத்தை ஆத்மா என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக 24 தத்துவம் பிரகிருதி என்றும் 25வது தத்துவம் புருஷன் என்றும், அதாவது பரம்பொருள் என்றும் சொல்கிறார்கள். இந்த சாங்கியர்கள் இந்த புருஷன் கர்த்தா அல்ல, ஆனால் அவர் போக்தா என்று ஒரு முரண்பாடான கருத்தை சொல்கிறார்கள். அஃப்கோர்ஸ் அது நம்ம எடுத்துக்கல. ஏன்னா நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்ப்போம்,
3வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம், அதுக்கு கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். சாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் இங்கே சாங்கியர்கள் என்ன சொல்கிறாங்க, கர்த்தா இல்லை ஆனால் போக்தா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிறகு ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கருத்தையும் நாம் வேதாந்திகளும் அல்லது கீதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா ஒவ்வொரு உயிரிடத்திலும் ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்கிறார். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஆத்மா கர்த்தா அல்ல போக்தா அல்ல என்று நாம் வேதாந்திகள் சொல்கிறோம். சாங்கியர்கள் சொல்லும் இந்த 24 தத்துவம் எந்த கிரமத்தில் வருகிறது, அதாவது சிருஷ்டி எந்த கிரமத்தில் ஆரம்பிக்கிறது என்று பார்ப்போம். இப்போது இந்த புருஷனை விட்டுவிட்டு பிரகிருதி எப்படி சிருஷ்டியில் வந்தது, அதாவது 24 தத்துவம் கொண்ட இந்த பிரகிருதி எப்படி சிருஷ்டி வந்தது. முதலில் பிரகிருதி என்ற தத்துவம் இருக்கிறது, அது அனாதி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த அனாதி என்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடைய மூல பிரகிருதி, அதாவது பிரகிருதி இதில் மூல பிரகிருதி கீழான தன்மை அப்படின்னு பகவான் சொன்னார். அதைத்தான் இங்கே மூல பிரகிருதி என்று சொல்கிறாங்க. இந்த மூல பிரகிருதி அனாதி. அனாதி என்றால் இது பிரகிருதியினுடைய, அதாவது இந்த பிரகிருதியை மூல பிரகிருதி என்று சொல்ல வேண்டும். இந்த பிரகிருதியைத்தான் நாம் வேதாந்தத்தில் மாயை என்று சொல்கிறோம். பிரகிருதி அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா மாயா அப்படிங்கிற மாயான்னு சொல்கிறோம். அதனால் சாங்கியர்களை பொறுத்தவரை பிரகிருதி சத்தியம், ஏன்னா அனாதின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாங்கியர்களை பொறுத்தவரை இந்த பிரகிருதி அனாதின்னு சொன்னாங்க, சத்தியம்னு வேற சொல்கிறாங்க. நாம், அதாவது இந்த வேதாந்திகளும் அந்த கீதையில் சொன்னதும் இந்த பிரகிருதி மித்யா ஜடம் என்று சொல்கிறார்கள். சாங்கியர்கள் சொன்ன இந்த 25 தத்துவம் புருஷனை விளக்கினால் 24 தத்துவம். முதல் தத்துவம் பிரகிருதி, பிறகு அதிலிருந்து மகத் என்று வருகிறது. அதாவது சிருஷ்டி கிரமம் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் விட்டுட்டாச்சு, அப்போ 24 தத்துவம் இருக்குது. சாங்கியம் சொன்ன 25 தத்துவத்தில் அந்த ஆத்மா பரம்பொருள் புருஷனை விட்டாச்சு, இருக்கிறது 24 தத்துவம். 24 தத்துவத்தில் முதலாவதாக பிரகிருதி, அதிலிருந்து மகத் என்று பரிணமிக்கிறது. மூல பிரகிருத்தின்னு சொல்லலாம். அந்த மூல பிரகிருதியிலிருந்து மகத் அப்படிங்கிறத வெளியே வருது, அதாவது அதிலிருந்து தொடங்குது. அப்போ மூல பிரகிருதி அப்படிங்கிறது நம்ம வேதாந்தத்தில் மாயான்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க அதை சத்தியம்னு சொல்கிறாங்க. இது அந்த பிரகிருதி மூல பிரகிருத்திலிருந்து வந்த அந்த மகத்து 2வது தத்துவம். மேலும் இந்த மகத் எப்படி பிரகிருதியிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மூல பிரகிருதியில் இருக்கும் பொழுது மூல பிரகிருதி 3 குணமும் சமமாக இருக்கிறது. எப்போ? மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதியில் இருக்கின்ற இந்த 3 குணங்கள் சமமாக இருக்கும்போது எந்தவித பரிணாமம் இல்லை. எப்பொழுது இந்த சமநிலை, அதாவது சத்துவம் 50%, எல்லாமே 100%னா இது 25 நம்ம 3 இருக்கணும். அதாவது 3 ஒரே அளவில் இருக்கும்போது சமநிலையில் இருக்கும். எப்பொழுது இந்த சமநிலை, அதாவது இந்த குணத்தில் சமநிலை மாறுபாடு வருகிறதோ, அல்லது இந்த சமத்துவம் நாசமடைகிறதோ, அதாவது ஏற்றத்தாழ்வு 3 ஒரேதாக இருக்கணும், அப்போ தான் மூல பிரகிருதி. இந்த 3ல் 1 குறைஞ்சி 1 கூடி ஆல்டர்னேட்டிவ் இது இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த மகத் வருகிறது. அது சமத்துவம் நாசம் அடைஞ்சால் தான் இந்த மகத்து வருகிறது என்று சொல்கிறார். பிறகு இந்த மகத்திலிருந்து என்ன தத்துவம் வந்ததுன்னா அகங்காரம். இங்கே சொல்கின்ற அகங்காரம் என்ற நிலையை அடைகிறது. இங்கே சொல்கின்ற அகங்காரம் நம்ம சொல்கின்ற சாதாரண ஈகோ அல்ல. அதனால் இது சாங்கியர்கள் சொல்கின்ற ஒரு டெக்னிக்கல் வேர்ட், ஒரு விசித்திரமான வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிற அகங்காரம் அது அல்ல. பகவான் வேற மாதிரி சொல்ல போகிறார் இங்கே. ஸோ இங்கு சாங்கியர்கள் இந்த டெக்னிக்கல் வார்த்தையை மகத் சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா மூல பிரகிருதி இந்த மகத்து,
மகத்திலிருந்து அகங்காரம், இப்படி மூன்றாக பரிணமித்து வருகிறது. இந்த அகங்காரத்திலிருந்து 5 சூக்ஷ்ம பூதம் தோன்றுகிறது. அதாவது சூக்ஷ்ம பூதம், பஞ்சபூதம் தான் சூக்ஷ்ம பூதம். இந்த சூக்ஷ்ம பூதம் என்பது ஸ்தூல பூதத்திற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம பார்க்கின்ற ஈத்தர், அதாவது ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, தண்ணீர், பிருத்திவிங்கிறது நம்ம பஞ்சபூதம் சொல்கிறோம். இந்த பஞ்சபூதம் நம்ம பார்க்கின்ற அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதம். ஆனால் இங்கே சொல்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதம்ங்கிறது அவர் அதை சொல்லலை. இந்த பூமி, இந்த ஆகாசத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு பஞ்சபூதம், இந்த காற்றுக்கு காரணமாக இருக்கின்ற பஞ்சபூதம், இந்த நீருக்கு காரணமாக இல்லை. இப்படி இந்த மூலப்பிரகிருத்தியை தான் 5 மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து, மூலப்பிரகிருதியிலிருந்து மகத்திலிருந்து அகங்காரம், இந்த அகங்காரத்திலிருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதம், 5 பஞ்சபூதங்கள் தொடங்குது. இதுக்கு காரணமாக இருக்கின்றது ஸ்தூல பஞ்சபூதம். ஸ்தூல பஞ்சபூதத்தை தான் ஆகாசம், வாயு, காற்று, நீர், பூமி என்று பஞ்சபூதத்தை சொல்றார். நாம் பார்த்து அனுபவிக்கும் பூதங்கள் அல்ல அவர் சொன்ன சூக்ஷ்ம பஞ்சபூதம். இதனுடைய சூக்ஷ்ம பஞ்சபூதத்தான் நம்ம பார்த்து அனுபவிக்க முடியும். இதைத்தான் வேதாந்திகள் தன்மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. வேதாந்தத்தில் பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதத்தை சொல்றாங்க. அதுக்கு மேலே இருக்கின்ற சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை வேதாந்திகள் தன்மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தைத்தரிய உபனிஷத்தில் சொல்லும் பொழுது தன்மாத்திரை சொல்லாமல் ஆகாசாத் வாயு, வாயு அக்னி, அக்னி ஆபக பிருத்திவி அப்படின்னு சொல்லி ஒரு பரிணமித்து வருது. இங்கே வேதாந்திகள் அதை தன்மாத்திரை, சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை தன்மாத்திரை என்று அழைத்து ஸ்தூல பஞ்சபூதத்தை தான் சொல்றாங்க. இப்போ இந்த மகத்தான் இந்த குணங்கள் சமத்துவம் நாசமடை, அதாவது மகத்து எப்படி வந்ததுன்னு சொன்னேன். இந்த மூலப்பிரகிருதியில் இருக்கின்ற அந்த குணத்தினுடைய சமத்துவம் நாசமடையும் பொழுது மகத் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதிலிருந்து அகங்காரம் வந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அந்த அகங்காரத்தில் எல்லாத்துலேயும் 3, அதாவது பிரகிருத்தினாலே மூலப்பிரகிருத்தினாலும் எது சமயம் 3 குணங்களோடு இருப்பதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து மகத்து வந்துருச்சு, மகத்திலிருந்து அகங்காரம் வந்துருச்சு. எப்படி வந்தது? அந்த மூலப்பிரகிருதியினுடைய 3 குணங்கள் சமத்துவம் நாசமடைந்ததால் இது தொடங்கியது. இப்போ இந்த அகங்காரத்திலும் 3 குணம் இருக்கிறது. இதிலிருந்து எப்படி மற்றதெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் இதிலிருந்து 3 குணங்கள் இருக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னேன், அதாவது மூலப்பிரகிருதி, மகத், அகங்காரம். இந்த அகங்காரத்தில் 3 குணங்கள் இருக்கிறது. இந்த அகங்காரத்தில் இருக்கின்ற அந்த 3 குணங்கள் அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலும் இருக்கிறது. பஞ்சபூதத்தில் வந்துருச்சு, அங்கேருந்து இங்கே வந்தது. ஏன்னா அந்த பஞ்சபூதங்களோட தான் இருக்க முடியும். ஸோ இந்த பஞ்சபூதம் ஒவ்வொரு குணத்திலிருந்து வேறு வேறு தத்துவங்கள் பரிணமிக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது அகங்காரத்தில் இருக்கின்ற அந்த 3 குணங்கள் சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கு வருது. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் இருக்கின்ற குணங்கள் அதிலிருந்து அந்த வித்தியாசம் சமத்துவத்தை, அதாவது அந்த சமத்துவம் நாசமடைந்ததால் தான் ஃபர்தர் அந்த பிரகிருதி ஃபர்தர் அந்த ஒவ்வொரு தத்துவமாக வெளியே வருது. அதுலேருந்து அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்தூல பஞ்சபூதத்தில் இருந்து அதில் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய மனம் தோன்றுகிறது. பிறகு அந்த 3 குணத்தில் எப்பொழுது ரஜோகுணம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது 10 இந்திரியங்கள் தோன்றுகிறது. 10 இந்திரியங்கள்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 ஞான இந்திரியம், 5 கர்ம இந்திரியம். பிறகு
எப்பொழுது இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் தமோகுணம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த ஸ்தூல ஜெகத், ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றுகிறது. இப்படி தான் ஒன்று ஒன்றா வருது. இவைகள் எல்லாம் கூட்டி பார்த்தா 24 தத்துவம் இருக்கும். எப்படி பார்ப்போம்னா, மூலப்பிரகிருதி, மகத், அகங்காரம், சூக்ஷ்ம பஞ்சபூதம் 5, ஸ்தூல பஞ்சபூதம் 5, 10 இந்திரியங்கள். இப்படி ஒன்றொன்னா நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 தத்துவம். இவ்வாறு சாங்கியர்கள் இந்த சிருஷ்டியை பற்றி பேசும்போது இந்த சிருஷ்டி கிரமம் எப்படி படிப்படியாக வருகிறது என்று சாங்கியர்கள் சொல்வார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த 24 தத்துவம் உண்மை என்கிறார்கள். ஆனால் பகவான் கீதையில் கிருஷ்ணன் சொன்னார், இவைகள் எல்லாம் மித்யா. எப்போ பிரகிருத்தின்னு வந்ததோ அது என்னுடைய கீழான பிரகிருதி என்ற சொல்லிட்டார். அந்த கீழான பிரகிருதி அது மித்யா, ஜடம். இந்த இது விகாரத்தை உடையது, அதாவது மாறக்கூடியது. எது மாறக்கூடியதோ, எது ஜடமாக இருக்கிறதோ, எது வெறும் தோற்றமாக இருக்கிறதோ அது மித்யா. இது ஆத்மாவை சார்ந்து இருப்பவை. அதாவது இந்த நான் சொன்ன இந்த தோற்றம், இந்த ஜடம், இந்த மித்யா ஆத்மாவை சார்ந்து இருக்கும். இனி பகவான் எப்படி இந்த சிருஷ்டியை சொல்ல போகிறார் அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இப்போ சாங்கிய பிலாசபியில் எப்படி சிருஷ்டி கிரமம் வந்ததுன்னு சொன்னேன். இனி பகவான் எப்படி இந்த சிருஷ்டியை கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். பகவான் சாங்கியர்கள் சொன்ன அந்த 24 தத்துவத்தில் 8 தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். எப்படின்னா, முதலில் மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதியிலிருந்து மகத், மகத்திலிருந்து அகங்காரம், அதுக்கப்புறம் 5 சூக்ஷ்ம பஞ்சபூதம். இதை பற்றி தான் பேச போகிறார். மற்றவைகள் எல்லாம் பகவான் விளக்கு விடுகிறார். அப்போ என்னாச்சு? மூலப்பிரகிருதி, மகத்து, அகங்காரம் 3, 5 சூக்ஷ்ம பஞ்சபூதம். ஆக 5 3 8. இதுதான் பகவான் சொல்கின்ற அந்த 8 தத்துவம். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு? பூமி ராப்போ அனலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இந்த அஷ்டதாங்கிறது இங்கே வந்துருச்சு, இந்த 8 வந்துருச்சு. இதை பற்றி பேசுகிறார். மற்றவைகள் எல்லாம் பகவான் விளக்கி விட்டார். அந்த 24 தத்துவத்தில் 8 மட்டும் எடுத்துட்டு நிற்க போதெல்லாம் 3 24 2 8 விட்டுட்டார். இங்கு பகவான் சொன்ன அந்த 8 தத்துவத்தை என்னுடைய அபரா பிரகிருதி, அபரா பிரகிருத்தினா கீழான தன்மை, பரா பிரகிருதி என்பது மேலான தன்மை, அது ஆத்ம தத்துவம், பரம்பொருள் தத்துவம். என்னுடைய அபரா பிரகிருதி என்றால் மாயா தத்துவம் அப்படின்னு சொல்றார். இங்கு சாங்கியர்கள் மூல பிரகிருதி, மகத், அகங்காரம் என்பதற்கு பகவான் வேறு பெயர் வைக்கிறார் அதுக்கு. ஏன்னா அவர் சாங்கியர்கள் சொன்னதை அவர்கள் பகவான் அதுக்கு பேரை மாற்றுறார். எப்படின்னா, சாங்கியர்கள் சொன்ன மூல பிரகிருதியை பகவான் அகங்காரம் என்கிறார். பாருங்க, மூல பிரகிருதியை அகங்காரம் என்று சொல்றார் என்று மாற்றி சொல்கிறார். பிறகு மகத்தை புத்திங்கிறார். பிறகு அகங்காரத்தை மனம் என்கிறார். ஸோ நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். சாங்கியர்கள் சொன்ன அகங்காரம் பகவான் மனம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். பிறகு சூக்ஷ்ம பஞ்சபூதம் பற்றி சொல்கிறார். ஆக மொத்தம் 8 தத்துவம். பூமி ராப்போ அனலோ வாயு கம் மனோ புத்தி ஏவச்ச என்று இந்த பஞ்சபூதம் நாம் பார்த்து அனுபவிக்கும் பஞ்சபூதம் அல்ல, அது சூக்ஷ்ம பஞ்சபூதம். அதற்கு காரணமாக இருப்பது அதான் சூக்ஷ்ம பஞ்சபூதம். நாம் அனுபவிக்கிறது காரியம், இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் காரணம். ஸோ பூமிக்கு காரணமாக சூக்ஷ்ம பஞ்சபூதம் இருக்கு. அதே போல ஆபக தண்ணீருக்கு அதற்கான ஸ்தூல பஞ்சபூதம். அதே போல நெருப்பு, வாயு, காற்று, அதாவது வாயுனா காற்று, கம்னா ஈதர், ஈதர்னா ஆகாசம்,
ஸோ இதுக்கெல்லாம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் இருந்து இந்த ஸ்தூல பஞ்சபூதம் நாம் அனுபவிக்கும் பூதங்கள் பஞ்சபூதங்கள் வருகிறது சொன்னார். அடுத்து மனம், புத்தி, ஏவச்ச அகங்காரம் அப்படின்னு சொன்னார். இந்த மூல பிரகிருதி ஏன் பகவான் இப்படி சொல்கிறார் என்றால், அதாவது மூல பிரகிருதி ஏன் பகவான் இப்படி சொன்னார் நமக்கு தெரியாது. அது அவருடைய ஸ்டைலில் அவர் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு? இது எட்டு தத்துவங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கு உதாரணமாக சொல்கிறார். 8 தத்துவங்களில் தான் அந்த பகவான் எடுத்துருக்காரு. இதுலேருந்து இந்த 8ல் 5 சூக்ஷ்ம பூதம். இந்த சூக்ஷ்ம பூதத்திலிருந்து 16 தத்துவம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி தோன்றியதுன்னா, இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து 10 இந்திரியங்கள், அதாவது ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ப்ளஸ் ஒரு பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதம் ப்ளஸ் மனம். ஆக இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து 10 இந்திரியங்கள், 5 ஸ்தூல பஞ்சபூதம், அப்புறம் மனம். வேதாந்தத்தில் மனம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு தான் இதை சொல்லுவோம். ஆனால் பகவான் இங்கே இந்த 8 தத்துவத்தை தான் எடுத்துக்கிட்டார். மூல பிரகிருதிங்கிறத அகங்காரம் சொன்னார், அப்புறம் மகத் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் இது அதாவது இந்த அகங்காரத்தை தான் மனம் அப்படின்னு சொல்லிட்டார், மகத்தை புத்தின்னு சொல்லிட்டார். இந்த மூல பிரகிருதியை அப்படியே வச்சுக்கிட்டார். மூல பிரகிருதியை தான் பகவான் அகங்காரம் சொன்னார், பிறகு மகத்தை புத்தின்னு சொன்னார். இந்த அகங்காரத்தை பகவான் மனம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மனம்ங்கிறது வேதாந்தத்தில் புத்தி, மனம் இசிக்கொண்டு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த 8 தத்துவம் பிரகிருதி. மே அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறது. மே அஷ்டதான்னா 8ஆக பின்னம், 8ஆக பிரிந்து, 8 விதமாக பிரிந்து இருக்கிறேன். தட் இஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த சிருஷ்டி 8 வகையான பிரிவை அடைந்திருக்கிறது. அஷ்டதா மே பிரகிருதி பின்ன. இந்த பிரகிருதி 8ஆக பிரிந்து நானே இருக்கிறேன். இங்கு பிரகிருதி என்றால் சிருஷ்டி. இந்த இடத்துல நம்ம பிரகிருதி என்றால் சிருஷ்டின்னு சொல்லி எடுத்துக்கணும். பிரகிருதிங்கிறது சிருஷ்டி. இந்த சிருஷ்டி 8ஆக என்ன எப்படி சொல்லியிருக்குது? பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவதா அகங்கார இந்தியம் பின்னா பிரகிருதி நஷ்டதா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த பிரகிருதியை சிருஷ்டியாக எடுத்துக்கணும். 8 விதமாக பிரிந்துள்ளேன். இந்த உலகத்தை படைத்த எல்லாம் இந்த 8க்குள் அடங்கி இருக்கிறது. இது 5வது ஸ்லோகம். இனி அதாவது இது 4வது ஸ்லோகம். இனி 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா எப்பவுமே இந்த 4, 5 சேர்த்து பார்த்தா தான் நமக்கு தெளிவாகும். 5வது ஸ்லோகம், அபரே இயமிதம் துவன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாவோ ஏதம் தாரயன் ஜெகத். அதாவது இதுவோ என்னுடைய கீழான பிரகிருதி, இது நின்று வேறானது உயிர் ஆவது ஆகிய என்னுடைய மேலான பிரகிருதியை அறிவாயாக. அப்போ கீழான பிரகிருதி ஒன்று, மேலான பிரகிருதி. கீழான பிரகிருதியை வேதாந்திகள் மாயான்னு சொன்னார்கள். மேலான பிரகிருதியை வேதாந்தத்தில் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 பேர், இந்த மேலான பிரகிருதி தான் இந்த ஜெகத்தை தாங்குகிறது. அதாவது மேலான பிரகிருதி ஆதாரமாக கொண்டு இந்த கீழான பிரகிருதி இருக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்றாரு. ஸோ ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை தான் பகவான் ஆரம்பத்தில் 1வது ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பித்தார். ஈஸ்வரன் என்ற தத்துவம் நமக்கு தெரியும். என்ன ஈஸ்வரனை எப்படி நம்ம பார்த்தோம்? பிரம்ம தத்துவம் ப்ளஸ் மாயா தத்துவம். இந்த 2ம் சேர்ந்தது தான் ஈஸ்வரன். இந்த 2ம் சேர்க்கையைத்தான் ஈஸ்வரன். மாயா என்பது என்னுடைய கீழான பிரகிருதி. இந்த அல்லது மாயா என்பது என்னுடைய கீழான தன்மை அல்லது என்னுடைய கீழான பிரகிருதி என்று பகவான் சொன்னார்.
பிரம்ம தத்துவம் என்பது என்னுடைய மேலான தன்மை அல்லது மேலான பிரகிருதி அப்படின்னு சொன்னார். பிறகு அதில் இருக்கும் பிரம்ம தத்துவம் மேலானது அப்படிங்கிற சொன்னார். அதாவது மேலான தத்துவம், கீழான தத்துவம், கீழான தத்துவம் தான் பிரகிருதி, இந்த கீழான தத்துவம் தான் 8ஆக பரிணமித்திருக்கிறது சொன்னார். இதில் பகவான் தானே ஈஸ்வரன் என்று சொல்கிறார். ஏன்னா ஈஸ்வரன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எப்படி சொன்னார்னா, அபரே, அதாவது பிரகிருத்தின் வித்தி மே பரான், என்னை நீ தெரிந்து கொள், நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனே இங்கு, பகவானே இங்கு ஈஸ்வரனாக சொல்லிட்டார். என்னிடத்தில் 2 தன்மை இருக்கிறது. அதாவது ஈஸ்வரனிடத்தில் அல்லது பகவானிடத்தில் மேலான தன்மை, கீழான தன்மை. இதைத்தான் பகவான் பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி என்று சொன்னார். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பரா என்றால் மேலானது, அபரா என்றால் கீழானது. ஏன்னா இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இனி 12வது அத்தியாயம் வரைக்கும் இந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, அப்புறம் அகங்காரம், புத்தி, சூக்ஷ்ம பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதம் எல்லாமே இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால் இந்த பரா பிரகிருதி, நம்ம கரெக்டாக பரா பிரகிருத்தினா கீழான பிரகிருதிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அபரா பிரகிருதி, கீழான பிரகிருதியை நமக்கு பந்தத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், அனர்த்தத்தை கொடுக்கும் என்று சொல்கிறார். இங்கு பகவான் என்னுடைய என்று சொல்லும்போது பகவான் தன்னை ஈஸ்வரன் என்று சொல்றார். இந்த ஜீவனுக்கும் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். இந்த ஜீவனையும் 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று ஆத்மஸ்வரூபம், 2வது அனாத்மஸ்வரூபம். இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்றால் ஈஸ்வரன். இந்த உலகத்தில் எதை ஒன்று படைக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும், படைத்தது காரியமாக இருக்கும். ஸோ இந்த படைப்புக்கெல்லாம் இந்த படைப்பை எல்லாம் காரியம் அப்படின்னு சொன்னால் இந்த படைப்புக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதனால் இந்த காரிய காரண சம்பந்தம்ங்கிறத நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான். இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். எங்கு இருந்தாலும் எதை படைத்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்கிறார். உதாரணமாக பானை என்றால் அந்த படைக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தில் தான் இந்த காரியம், படைப்பு வந்திருக்கிறது. இந்த காரியத்திற்கு 2 காரணம் இருக்கணும். அதாவது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்புக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று மெட்டீரியல் காஸ், இன்னொன்று அறிவு, அதாவது இன்டெலிஜென்ட் காஸ்ட் அப்படின்னு காஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 காரணம், மெட்டீரியல் காஸ்ட், இன்டெலிஜென்ட் காஸ்ட். ஆக இந்த 2 படைப்புன்னு வந்துட்டா இந்த 2 காரணம் இருக்கணும். எது மெட்டீரியல் காஸ்ட் எது, இன்டெலிஜென்ட் காஸ்ட் எது அப்படிங்கிற 2 இருக்கும். அதுக்கு தான் வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உபாதான காரணம். அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டை உபாதான காரணம் என்றும், இன்டெலிஜென்ட் காஸ்ட்டை நிமித்த காரணம் என்றும், இந்த 2 காரணத்தை சேர்ந்தால்தான் இந்த காரியம் உண்டாகும். ஸோ காரியம் உண்டாக வேண்டும் என்றால் 2 காரணம் வேண்டும். நிமித்த காரணம், உபாதான காரணம், 2 காரணம் வேண்டும். இனி உபாதான காரணம், நிமித்த காரணம் என்றால் என்ன என்று பார்க்கணும். உதாரணமாக களிமண்ணிலிருந்து பானை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த களிமண் இந்த படைப்புக்கு உபாதான காரணமாக இருக்கிறது. அதாவது உபாதான காரணமாக இந்த களிமண்ணை இந்த பானையை களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த களிமண் தன்னைத்தானே பானையாக்கிக்காது, அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதைத்தான் நிமித்த காரணம். தன்னைத்தானே அது உண்டாக்க முடியாது. ஒரு அறிவு சொரூபம், அதாவது ஒரு அறிவானவன், அந்த குயவன் அதை கற்பனை செய்து கொண்டு, இமேஜினேஷன் செய்து கொண்டு, எப்படி நமக்கு தேவைப்படுகிறது என்ற அறிவை உடைய குயவன் தான் இந்த நிமித்த காரணமாக பொதுவாக இருப்பார். அதாவது இந்த பானை செய்வதற்கான அறிவு காரணம், அதைத்தான் நிமித்த காரணம் என்றும், அந்த பானை செய்வதற்கு களிமண் தேவை, அது உபாதான காரணம் என்று சொல்வார். பொதுவாக
இந்த உலகத்தை உபாதான காரணம் அதாவது இந்த உலகத்தில் உபாதான காரணம் ஒன்றாக, மற்றொன்று நிமித்த காரணமாக வேறு வேறாக இருக்கும். ஆனால் இந்த அகில பிரபஞ்சமும் படைத்தது யார் என்று கேட்டால் இறைவன், பகவான், ஈஸ்வரன். இதற்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த படைப்புக்கு காரணம் யாரு அப்படின்னா பகவான் சொல்லிடுவான். ஸோ அவன் இந்த உலகத்தை படைத்தான் என்றால் எப்பொழுது, அதாவது இந்த கேள்வி வரும், எப்பொழுது ஈஸ்வரன் பகவான் உபாதான காரணமாக இருந்து படைத்தாரா அல்லது நிமித்த காரணமாக இருந்து படைத்தாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும் நமக்கு. ஏன்னா பானையை பார்க்கும்போது நம்ம சொன்னோம் உபாதான காரணம் ஒன்று, நிமித்த காரணம் ஒன்று. உபாதான காரணம் களிமண், நிமித்த காரணம் அந்த குயவன் அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த அகில பிரபஞ்சமும் படைத்த அந்த ஈஸ்வரன் பகவான் உபாதான காரணமா நிமித்த காரணமா அப்படின்னு சொல்லுவான். அது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்வரன் நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காசாக தான் இருக்கிறார் என்று சொல்கிறான். ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய உபநிஷத்துகள், நம்முடைய கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஈஸ்வரன் இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார். எதற்கு? நாம் அனுபவிக்கின்ற அனைத்து பிரபஞ்சத்துக்கும் அவரே இரண்டு காரணமாக இருக்கிறார். இங்கு சாஸ்திரம் பல உதாரணங்களும் சொல்லியிருக்கிறது. சில உபனிஷத்துக்களும் உதாரணம் சொல்லியிருக்கிறது. ஈஸ்வரன் எப்படி இந்த அகில பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணம் நிமித்த காரணமாக இருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு கேள்வி வரும். இதற்குத்தான் பதில் என்னன்னா, ஒரு உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கு சிலந்தி வலை. இப்போ சிலந்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வகையான நூல் மாதிரி வெளியே வரும். அந்த நூலை வைத்து தன்னுடைய கூட்டை கத்திக்கொள்ளும். அது நம்ம பார்த்துருப்போம், கூட்டி சுற்றி கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த வலைக்கு படைத்தது யார்? இந்த சிலந்தி. அதுக்கு நிமித்த காரணம் எது? சிலந்தி. அதுக்கு உபாதான காரணம் எது? அந்த சிலந்தி தான். ஏன்னா அந்த சிலந்தி வாயிலிருந்து வந்த அந்த நூல் உபாதான காரணமாக இருக்கிறது. அந்த சிலந்தி என்ன நினைச்சது? இப்படி ஒரு கூட்டை கட்டிட்டு உட்காந்துருக்கோம்னு நினைச்சது. அது ஆக ரெண்டுமே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஒரு சிலந்தி இருக்கும்போது பகவான் இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியும். அதுதான் ஒரு உபனிஷத் சொல்லுது. இன்னொன்று ஒரு சின்ன உதாரணம், நமக்கு முடி இருக்குது தலையில். அந்த தலையில் இருக்கிற முடிக்கு உபாதான காரணம் யார்? நம்ம தான். நிமித்த காரணம் நம்ம தான். ஆக இந்த ரெண்டு இது உதாரணமாக நமக்கு சொல்லுங்க. நிமித்த காரணமும் உபாதான காரணமும் நம்முடைய தலைமுடி இருக்கிறது. இப்படி பல இடங்களில் உபாதான காரணம் நிமித்த காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பகவான் நிச்சயமாக இருப்பார். ஆனால் பானை விஷயத்தில் உபாதான காரணம் வேறு, நிமித்த காரணம் வேறு. குயவன் தன்னையே பானையாக்கி கொள்ளவில்லை, அதே போல களிமண் தன்னையே பானையாக்கி கொள்ளவில்லை. குயவனுடைய அறிவு கற்பனையின் மூலமாக இந்த பானை உருவானது. ஆனால் சிலந்திக்கு உதாரணம், அதுவே இரண்டு காரணமாக இருக்கிறது. அதுபோல தான் இந்த அகில பிரபஞ்சம் படைப்பில் ஈஸ்வரன் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், என்னுடைய அபரா பிரகிருத்தின்னா மாயா தத்துவம் உபாதான காரணமாகவும் என்னுடைய பரா பிரகிருதி அதாவது மேலான ஆத்ம தத்துவம் நிமித்த காரணமாகவும் இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், முதலில் ஈஸ்வரன் ரெண்டு தத்துவம் இருக்கிறது. ஒன்று பிரம்ம தத்துவம் அல்லது சத் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்ம தத்துவம் சத் ஸ்வரூபம் எதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது தத்துவம் மாயா தத்துவம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பகவான் இந்த அகில பிரபஞ்சத்தின் படைப்பில் அறிவு தத்துவமாகவும் அறிவு தத்துவமாக ஒன்று இருக்க வேண்டும். அதாவது இந்த அகில பிரபஞ்சம் படைப்பதற்கு ஒரு அறிவு தத்துவமாக ஒன்று இருக்க வேண்டும். நிமித்த காரணமாகவும், அதாவது அதுதான் நிமித்த காரணம் சொல்கிறோம். அப்புறம் உபாதான காரணம், அது மெட்டீரியல் காசாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுமே இவரே தான் இருக்கார். எப்படின்னா, பிறகு அதே பிரபஞ்சத்துக்கு மெட்டீரியல் காசு உபாதான காரணமாகவும் பகவான் தான் இருக்கிறார். இங்கு என்னுடைய மாயா அம்சத்தை தான், அதாவது கீழான பிரகிருதியை தான் உபாதான காரணமாக இருக்கிறார்.
அதைத்தான் பகவான் கீழான பிரகிருதி மாயா அப்படின்னு சொல்றார். பிறகு என்னுடைய பிரபஞ்சத்தில் என்னுடைய இந்த பிரபஞ்சத்தை படைக்க அறிவு தத்துவமாக எது என்றால் பரா பிரகிருதி, அறிவு சொரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருப்பது என்னுடைய அபரா பிரகிருதி. ஸோ பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி என்பது அறிவு தத்துவம், அபரா பிரகிருதி என்பது மாயா தத்துவம். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ பிரம்மஸ்வரூபம், பகவானுடைய ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவம் அல்லது பிரம்மஸ்வரூபம் நிமித்த காரணமாகவும், அவருடைய மாயா தத்துவம் அல்லது கீழான பிரகிருதி உபாதான காரணமாகவும் இருக்கிறது. பொதுவாக எப்பொழுதும் உபாதான காரணம், அதாவது கீழான தன்மையை ஜடமாக இருக்கும். உதாரணமாக களிமண் ஜடம், தங்கம் நமக்கு தெரியும், தங்கம் ஜடம்தான். அதை செய்பவனுடைய அறிவு நிமித்த காரணமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், தன்னை இரண்டாக பிரித்து தன்னிடம் பராபிரகிருதி என்றும் அபராபிரகிருதி என்ற தன்மையை இருப்பதாக கூறி, பகவான் பராபிரகிருதியை பகவான் அல்லது ஈஸ்வரன் சொரூபம் என்றும், அதாவது இந்த பராபிரகிருதியை ஈஸ்வரனுடைய சொரூபம் அப்படி என்று சொல்கிறார், சொரூபம் என்று சொல்கிறார். அபரா பிரகிருதியை அவருடைய சுபாவம். இந்த சொரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. சொரூபம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, சுபாவம் என்பது மாறக்கூடியது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பரா பிரகிருதியை உயர்ந்த தத்துவத்தை என்னுடைய சொரூபம் என்கிறார், கீழான தத்துவத்தை என்னுடைய சுபாவம் என்கிறார். அந்த சுபாவம் மாறக்கூடியது, சொரூபம் மாறாதது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம். இந்த சுபாவம் என்பது மாயா, சொரூபம் என்பது பிரம்ம தத்துவம். ஈஸ்வரனின் ஸ்வரூபம் பிரம்ம தத்துவம், ஈஸ்வரனுடைய சுபாவம் மாயா தத்துவம். ஏன்னா சில பேருக்கு கோபம் வரும். கோபம் சொரூபமா சுபாவமா? சுபாவம். சுபாவம். ஏன்னா அவருக்கு கோபம் எப்போவுமே கோபக்காரனாக இருப்பார். வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் அவர் அவருடைய சுபாவம் மாறலாம். அதனால் அவருடைய எப்போவுமே அவர் அதே இதில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அந்த அகங்காரத்தை கூட விட மாட்டாங்க. ஏன்னா அகங்காரத்தோடையே இருப்பாங்க. இது என்னுடைய சுபாவங்கிறது கூட தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் போய் மாறலாம் அப்படின்னு. ஆக எது மாறக்கூடியதோ அது சுபாவம், எது மாறாமல் இருக்கிறதோ அது சொரூபம். ஸோ இந்த சொரூபம் மாறாதது, சாஸ்வதமானது. ஆனால் சுபாவம் மாறக்கூடியது. அது உதாரணமாக நம்ம கோபக்காரனை பார்த்தோம். கோபம் எப்படி மாறணும்? ஈஸ்வரன் என்ன சுபாவம்னா, ஈஸ்வரனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாயா. ஏனென்றால் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் பிரம்மம். இந்த ஸ்வரூபம் மேலான பிரகிருதி என்றார். அவருடைய சுபாவத்தை கீழான பிரகிருதி என்று சொல்லிட்டார். இந்த கீழான பிரகிருதி காரணம், அதாவது இந்த கீழான பிரகிருதி தான் உபாதான காரணம் என்றும், மேலான பிரகிருதி நிமித்த காரணம் என்றும், இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த உலகத்தை படைத்த நிமித்த காரணம் உபாதான காரணம் இருந்தால்தான் எந்த படைப்பும் வரும். அதைத்தான் இங்கே சொல்லிட்டார். ஆகவே இந்த உபாதான காரணம் என்பது அறிவுபூர்வமானது, என்னுடைய மேலான பிரகிருதி, அதாவது பிரம்மம், சேத்தன ஸ்வரூபம், அதுதான் காரணம். இந்த நிமித்த காரணம் என்பது என்னுடைய மாயா காரணம், கீழான தன்மை காரணம். இதை மனதில் நாம் நன்கு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது அடுத்தது இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார். இது தான் இந்த உபாதான காரணம் என்பது சொன்னார். களிமண் எப்படி பானைக்கு களிமண் உபாதான காரணமாக இருக்கிறதோ அதுபோல நிமித்த காரணம் அந்த அறிவு, செய்த குயவனுடைய அறிவு, அது அறிவுபூர்வமாக இருக்கும். அதை செய்பவன் அறிவுபூர்வமாக இருக்கும். இந்த உதாரணம் மனதில் நாம் நன்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் சொன்னார் அபரேயம், அபரா இயம். அது பிரித்து பார்த்தோம்னா அபரா இயம் அப்படின்னு வரும். இந்த அபரா எம்னா இந்த 4வது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த 8 தத்துவத்தை, 8 தத்துவம் இயம்னா இந்த இடத்துல அங்கே சொன்னதை இங்கே கொண்டு வர்றாரு. 8 விதமான பிரகிருத்தியாக பிரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுவரை சொன்ன 8 மாயா தத்துவம், அதாவது கீழான பிரகிருதி தான் 8ஆக பிரிந்தது என்று
எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு பகவான் அபரா, கீழான பிரகிருதி என்று சொன்னார். இந்த அபரா பிரகிருதி என்னுடைய மாயையிலிருந்து தோன்றியதுன்னு சொன்னார். அதைத்தான் நாம் அபரா பிரகிருதி, இந்த அபரா பிரகிருதி நமது பந்தத்தையும் சம்சாரத்தையும் கொடுக்கக்கூடியது, அனர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னேன். இந்த அபரா பிரகிருதி மே அப்படின்னு சொல்லிட்டாரு. அபரே யம், அபரே அபரா யம் இதி இதஹ தூ அந்யக, பிரிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரகிருதி வித்தி மே பராம், மே என்றால் நானே, நானே என்று பகவான். அதாவது இந்த பரா பிரகிருத்தியும் நானே, அபரா பிரகிருத்தியும் நானே அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் பகவான் என்ன சொல்றாரு, எல்லாமே பிரம்மமாக பார்க்கிறார். அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாமே அந்த பிரம்மமாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, நான் கீழே வரும்போது சொல்றேன். இந்த அந்த பரா பிரகிருதி என்பது என்னுடைய அறிவு ஸ்வரூபம். அதைத்தான் அந்யன்னு சொன்னது. என்ன சொன்னது, அபரே யமிதம் தூ அந்யாம், வேறு ஒரு, அதாவது அபராவுக்கு முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுவும் நான் தான் அப்படின்னு. வித்தி, அதை தெரிந்து கொள், மே பராம், அதுதான் நான் அப்படிங்கிறார். அந்நியன் சொன்னது என்ன, அன்ன பொருள்னா அபரா பிரகிருதியிலிருந்து வேறுபட்ட பிரகிருதி, மேலான பிரகிருதி. அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வித்தி வே பராம், அதுதான் நான் என்று தெரிந்து கொள். இந்த பிரகிருதி மேலானதாக தெரிந்து கொள். இந்த மேலான பிரகிருதி என்னுடையது என்பதற்காக மே அப்படின்னு சொன்னார். என்னுடைய இந்த 8 விதமான பிரகிருதியை அபரா பிரகிருதி என்றும், பிறகு அபரா பிரகிருதிக்கு வேறான மேலான மற்றொரு பிரகிருதி இருக்கிறது, அது என்னுடைய பரா பிரகிருதி என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் பகவான் சொல்றார். ஈஸ்வரன் இருக்கும், அதாவது அந்த ஈஸ்வரனிடம் இருக்கும் இந்த 2 தத்துவம் இருக்கிறதுங்கிறத திருப்பி இங்கே ஒரு தடவை சொல்லிட்டு, இந்த 2 பிரகிருதியாக பகவானே தனக்கு கொடுத்த பெயர், அதாவது பகவானே தன்னை 2ஆக பிரித்து 2 பேரை வச்சுக்கிட்டார். இது வேறு, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது லைன்ல பராபிரகிருதியின் சொரூபத்தை விளக்குகிறார். எப்படி பராபிரகிருதி எப்படிப்பட்ட சொரூபம் அப்படின்னா, ஜீவபூதம். ஜீவபூதம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பொருள் அல்ல, இது அறிவு ஸ்வரூபமானது. ஜீவபூதம் என்பது அறிவு ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமானது கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றாரு. இந்த இடத்துல ஜீவன் என்று பொருள் இல்லை. நம்ம ஜீவபூதம் அப்படின்னோடனே நம்ம ஜீவன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த அறிவு ஸ்வரூபம் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஏனென்றால் இந்த ஜடத்துக்கு, அதாவது இப்போ உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, எல்லாம் ஜடம். இந்த ஜடத்திற்கு ஜீவிதம் கொடுக்கக்கூடியது எது என்றால் ஜீவபூதம். இந்த ஜீவபூதம் யாருன்னு கேட்டால் பரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதி இருந்தால் ஜீவபூதம் இந்த ஜடத்துக்கு உயிர் கொடுக்கிறது. ஏன்னா உடல் ஜடமாக இருக்கிறது, அதில் இருக்கும் சைத்தன்யம் தான் அந்த உடலை உயிருள்ளதாக, உள்ளுணர்வு உள்ளதாக ஆக்குகிறது. அதாவது என்ன சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம், சிதாபாஷம் என்று சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். ஆக கான்சியஸ்னஸை கொடுக்கக்கூடியது எது, ஜீவபூதம். இந்த ஜீவபூதம் அப்படிங்கிறத பராபிரகிருதி அப்படிங்கிறதையும், ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திருப்பி ஒரு தடவை இதை கேட்டிங்கன்னா கரெக்டாக அது புரியும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம உயிருள்ளதாக்குறது எது, இந்த ஜீவபூதம். இந்த உடலில் ஆத்மா சைத்தன்யம் இருப்பதால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த ஆத்மா பிரிந்து விட்டால், அல்லது சைத்தன்யம் போய்விடுச்சுன்னா மீண்டும் ஜடமாகிவிடும். அதாவது சிவம் அப்படிங்கிறது தான் தத்துவம். அதாவது சைவர்கள் சொல்லுவாங்க சிவம்ங்கிறது சைத்தன்யம், அது பிரம்மம். சிவம் பிரிந்தால் சவமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல்ல இருந்து இந்த சைத்தன்யம் போயிடுச்சுன்னா, சிவம் போயிடுச்சுன்னா அது சவமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீவபூதம், இதுதான் ஜீவபூதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவனிடம் ஒரு அறிவு தத்துவம் இருக்குது என்று பார்த்தோம். ஏன்னா ஜீவனிடம் நம்ம
எப்படி ஈஸ்வரனை ரெண்டாக பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதையும் ரெண்டாக பிரித்தோம். ஜீவனை ஜீவனில் அறிவு தத்துவம் இருக்கிறது, ஆத்ம தத்துவம் இருக்கிறது, அல்லது அறிவு தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவம், கீழே இருக்கிற அனாத்ம தத்துவம் இருக்கிறது என்று பார்த்தோம். அதே போல் ஈஸ்வரனிடம் இந்த அறிவு தத்துவம் இருக்கிறது. இந்த ஜீவ அறிவு தத்துவமும் ஈஸ்வரன் அறிவு தத்துவமும் ஒன்றுதான் என்பதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறார். அப்போது ரெண்டும் ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் பகவான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எல்லா ஜீவ சேவையை சிவ சேவை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி நம்ம ஜீவ சேவை பண்ணணும், இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த உடலை உணர்வுமயமாக்கும் இந்த அறிவு, இந்த உலகம் முழுவதும் பிரகாசிப்பும் அறிவும் ஒன்றுதான். எது என்னுடைய உடலை உயிருள்ளதாக்கி ஆக்டிவாக்குகிறதோ அதே தான் இந்த உலகத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற அறிவு தத்துவம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த அறிவுக்கு அந்த உலகத்தை பிரகாசிக்க விராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த அறிவுக்கு பிரம்மம் என்றும், ஜீவனிடம் இருக்கின்ற அந்த அறிவு சொரூபத்தை ஆத்மா என்றும் நம்ம பேர் வச்சுருக்காங்க. அதாவது வேதாந்தத்தில் பேர் வச்சுருக்காங்க. பிறகு ஆத்ம பிரம்ம ஐக்கியம், இதை தான் கான்செப்ட். அதாவது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் கீதையுடைய விளக்கம்னு சொன்னாங்க. அந்த அகம் பிரம்மாஸ்மியை தான் நம்ம இனிமேல் பார்க்கணும். இப்போ எப்படின்னா ஜீவனை பற்றி முதல் 6 அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போ ஈஸ்வரனை பற்றி 6 அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த சொன்ன இந்த முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவன்கிட்ட ஒரு 2 ஸ்வரூபம் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று ஆத்மஸ்வரூபம், ஒன்று அனாத்மஸ்வரூபம். அதே போல் ஈஸ்வரன்கிட்ட 2 தத்துவம் இருக்குது, பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம். இந்த ஆத்ம தத்துவம் இருக்கின்ற ஜீவனிடம் இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவமும் ஈஸ்வரனிடம் இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவமும் ரெண்டும் ஒன்று தான். இதுதான் ஐக்கியம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம். இதைத்தான் மகா வாக்கியம் சொல்வது அகம் பிரம்மாஸ்மி. இங்கு முக்கியமாக ஈஸ்வர விசாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 7வது அத்தியாயத்தில் தொடங்கி 12வது அத்தியாயம் வரைக்கும் இந்த ஈஸ்வர விசாரத்தை தான் நம்ம செய்யப்போம். ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார், ஈஸ்வரனுடைய தத்துவம் என்ன, சேத்தன அச்சேத்தன தத்துவம், அதாவது பிரம்ம மாய தத்துவம், அப்படி இந்த ரெண்டும் சேர்த்தது தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதை தான் மீண்டும் மீண்டும் அது சொல்ல போகிறார். அறிவு ஸ்வரூபம், அச்சேத்தன ஸ்வரூபம், ஜடஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் 12வது அத்தியாயத்து வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ 13வது அத்தியாயத்தில் ஈஸ்வரன் இருக்கும் அறிவு தத்துவம், ஜீவனில் இருக்கும் அறிவு தத்துவமும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அதாவது பிரம்ம ஆத்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது 13வது அத்தியாயத்தை தொடங்கும் போதே சேத்திரக்கியம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஈஸ்வரன் என்ற ஒன்றும் பிரம்மம் மற்றொன்று. ஈஸ்வரன் என்ற நான், பகவான் சொல்கிறார், ஈஸ்வரன் என்ற நான் பிரம்மம் மற்றும் மாயா தத்துவம் 2 தத்துவமாக இருக்கிறேன். இந்த அறிவுடன் தான் நாம் 12வது அத்தியாயம் வரைக்கும் பயணிக்க வேண்டும். ஆக ஈஸ்வரன் என்றால் பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம் ரெண்டும் சேர்ந்தது. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனை மகாபாவோ என்று அழைக்கிறார் பகவான். ஏனென்றால் மகாபாவன பெருந்தொலை உடையவனே, உனக்கு உடல் வலிமை எவ்வளவு இருந்தாலும் ஆனால் இந்த உயர்ந்த தத்துவத்தை நீ புரிந்து கொண்டால்தான் ஃபர்தர் நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பிறகு பரா பிரகிருதி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பரா பிரகிருதி அதாவது என்னுடைய உயர்ந்த தன்மையை அல்லது பிரம்ம தத்துவத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்னன்னா ஏதம் தாரயத்தே ஜெகத் அப்படின்னு ஒரு வார்த்தை கடைசி 4வது அதாவது 5வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் கடைசி சொல்கிறாரு, ஏதம் தாரயத்தே ஜெகத் அப்படின்னு சொல்கிறார். இது என்னென்னா ஏயம் என்றால் இந்த மேலான பிரகிருதி. இந்த மேலான பிரகிருதி அதாவது என்னுடைய பிரம்ம தத்துவம் இந்த ஜெகத்தை தாங்குகிறது, இந்த மூல பிரபஞ்சத்தை தாங்குகிறது, தாரயன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதை தாங்குகிறது, காக்கிறது, அடிஸ்தானமாக இருக்கிறது அப்படிங்கிறத பகவான் இதை சொல்கிறார். பகவான் இங்கு 2 தத்துவத்தை உடையவர் என்றால்
ஏன் அத்வைத்தம் பேசுகிறார் அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரெண்டு தத்துவத்தை சொல்கிறார். ஒன்று பிரம்ம தத்துவம், இந்த மாயா தத்துவங்கிறார். இந்த ரெண்டும் இருக்கும்போது இருமை வந்துருச்சு. அப்போ எப்படி நம்ம வந்து அத்வைதத்துக்கு சொல்கிறது? அத்வைதம் ஒன்றை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறது அத்வைத தத்துவம். எப்படி இதை சொல்கிறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இந்த கேள்விக்கு பதில் வரல் சொல்கிறார், என்னிடத்தில் ரெண்டு தத்துவம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதில் ஒன்று சுதந்திரமானது, எதையும் சாராமல் இருக்கும், இண்டிபெண்ட், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறார். இனி மற்றொன்று இருக்கிறது, அது என்னை அந்த முதல் சொன்ன அந்த இதை சார்ந்தே இருக்கும், அது வெறும் தோற்றம், பொய்யான தத்துவம். ஆக ரெண்டு தத்துவம். ஒரு தத்துவம் சுதந்திரமானது, இண்டிபெண்ட், அது உண்மை, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ரெண்டாவது தத்துவம் அதோடைய ஷேடோ, நிழல் மாதிரி. அந்த நிழல் எப்போ மெயினான நான் இருந்தால் தான் என்னுடைய நிழல் இருக்க முடியும் அப்படின்னு நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். ஆக நிழல் இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், கெஸ்ட்டாக போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில், அந்த வீட்டில் சேர் போட்டு வச்சுருங்க. சேர் பக்கம் நம்ம உட்காரத்துக்கு சேர் போட்டுருக்காங்க. அந்த சேர் பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம உட்காந்துட்டோம் வச்சிங்கன்னா, நான் ஒன்று என்னுடைய பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியில் இருக்குது. அப்போ வந்தவங்க என்ன காஃபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்கன்னு கேட்டால், ஒரு காஃபி நம்ம ஆர்டர் பண்ணுவோமா, ரெண்டு காஃபி சொல்லுவோமா? ஒரு காஃபி தான் சொல்லுவோம். காரணம் நான் மட்டும்தான், நிழல் தோற்றம் தான், வெறும் இது தான். அது மாதிரி என்னுடைய பகவான் சொல்கிறாரு, இது என்னுடைய தோற்றம்தான், அது உண்மை அல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு, அதனால தான் அத்வைத்தம், ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இருப்பது பிரகிருதி, அதாவது ஒன்று தான், பரா பிரகிருதி என்கிறார். அதைத்தான் என்னுடைய மேலான பிரகிருதி என்னுடைய கீழான பிரகிருதியை தாங்குகிறது, ரெஃப்ளெக்ட் ஆக்கியிருக்கு, அவ்வளோன்னு சொல்கிறார். தாங்குகிறது, காக்கிறது, அது அதிஷ்டானமாக இருக்கிறது. ஏன்னா அதிஷ்டானம் இருந்தால்தான் அந்த பிரதிபலிப்பு இருக்கும், சார்ந்து இருக்கிறது, என்னை சார்ந்து இருக்கிறது. இனி எது சத்தியம், எது மித்யா? இந்த மேலான பிரகிருதி, சுதந்திரமான பிரகிருதி தான் சத்தியம். கீழான பிரகிருதி அது வந்து மித்யா, அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்கிறார். இது பொய்யானது. இந்த விஷயத்தை எது சுதந்திரமாக இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் சாஸ்வதம், அதுதான் என்றும் அழியாதது. எது ஒன்றை சார்ந்து இருக்கிறதோ அது பொய்யானது, அது மித்யா, வெறும் தோற்றம், அது உண்மை அல்ல. எப்படி கண்ணாடி முன்பு இருக்கின்ற அந்த பிம்பத்தை போல, பிரதிபலிப்பு போல, அது எப்பொழுதும் என்னையே சார்ந்து இருக்கும். அது இல்லாமல் நான் இருப்பேன், ஆனால் நான் இல்லாமல் அது இருக்காது. இதுதான் வந்து நம்ம சுதந்திரமாக இருக்கக்கூடியது. நம்ம அதனால தான் அதுக்கு கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு சொல்லிட்டார். வெறும் சாட்சியாக மட்டும்தான் இருக்கும். கர்த்தா போக்தா மாயையிலிருந்து ஆரம்பமாகுது. அதனால தான் அங்கே சொன்னார். ஸோ இது உண்மை. இந்த உண்மையை எப்பொழுதும் இந்த பொய் சார்ந்து இருக்கும் என்று பகவான் சொல்லி, என்னுடைய பராபிரகிருதி உண்மையானது, அதை சார்ந்து இருக்கின்ற அபரா பிரகிருதி அதனுடைய நிழல். ஆகவே இந்த ரெண்டு தத்துவங்கள் என்றாலும் ஆக ஒன்றுதான், சுதந்திரமாக இருப்பது ஒன்றுதான், அதுதான் உண்மை. அது மற்ற ஒன்று மித்யா, பொய்யானது. அதைத்தான் யயா அப்படின்னு சொன்னார். இந்த ஜெகத் அபரா பிரகிருதி மித்தியை, வெறும் தோற்றம்தான். இந்த உலகம் அபரா பிரகிருதி, வெறும் தோற்றம்தான். ஆனால் அதற்கு அதிஷ்டானமாக இருப்பது இந்த பராபிரகிருதி. இந்த பராபிரகிருதி தான் சார்ந்து இருக்கும். ஆக ஒரே தத்துவம்தான், வெறும் தோற்றம்தான் அபரா பிரகிருதி. மேலும் இந்த விஷயத்தை பல வகையில் பகவான் இனி வருகின்ற ஸ்லோகங்களில் விளக்கப் போகிறார். என்ன என்று பார்ப்போம். ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கிறார். அது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன சொல்ல, அந்த 5வது 6வது ஸ்லோகத்தில் என்ன, 4, 5 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரன், அதாவது இந்த ஈஸ்வரன் தான் இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் காரணம் என்பது முதல் பாயிண்ட், முதல் கருத்து. 2வது கருத்து என்னென்னா, எப்பொழுதும் எல்லாம் காரணம் என்கின்றது. அதாவது 2 காரணம், இந்த உலகத்தை படைத்ததுக்கு 2 காரணம் இருக்கும். அந்த காரணம் நிமித்த காரணம், உபாதான காரணம். இந்த அகில பிரபஞ்சத்தை படைத்தது இந்த ஈஸ்வரன். அதற்கு 2 காரணமாகவும் இந்த ஈஸ்வரனே இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் படைத்ததுக்கு ஈஸ்வரன் 2 காரணமாகவும் இருக்கிறார் என்பது 2வது கருத்து. 3வது கருத்து, ஈஸ்வரன்
எதன் அடிப்படையில் உபாதான காரணமாகவும் எதன் அடிப்படையில் நிமித்த காரணமும் ஆகிறார் என்றை நம்ம பார்த்துட்டோம். அதாவது மேலான பிரகிருதி, மேலான தத்துவம் தான் நிமித்த காரணமாகவும் கீழான தத்துவம் அபரா பிரகிருதியை தான் உபாதான காரணம் என்றும் 2 காரணத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் 4வது கருத்துன்னா, என்னுடைய மேலான பிரகிருதி தான் கீழான பிரகிருதியை தாங்கி இருக்கிறது, தாரையன் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மீண்டும் நம்ம இந்த பிரகிருதியை பற்றி தான் இந்த கீழான பிரகிருதி மேலான பிரகிருதியை பற்றி தான் பல தடவை சொல்ல போகிறோம். ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் இது என்னடா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது அபியாசம். இந்த அபியாசம் இருந்தால்தான் நம்ம மேலும் ஃபர்தர் புரிஞ்சுக்கணும். அரைச்சமாகவே அரைச்சா மீண்டும் மீண்டும் அரைச்சா என்ன ஆகும்? சாஃப்ட் ஆகும். அதே போல் நாம் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறனால என்ன ஆகும்னா நமக்கு மிக தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வரும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தை நான் இப்போவே இப்படி முடித்து ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற விதம், ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் தான். இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி தான் இந்த உணர்வு. இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த அகில பிரபஞ்சத்தில் மலை, ஆறு, காற்று எல்லாம் பார்க்குறோம். அதோட இருப்பு நம்ம பார்க்குறோம். இருப்புன்னா சத். அதில் சித்து ஆனந்தம், அதாவது இறைவன் என்றால் சச்சிதானந்தம் சொன்னேன், சத் சித் ஆனந்தம். ஆனால் நாம் இந்த உலகத்தை எதை பார்க்குறோம்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நாம் அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல உலகத்தை பார்க்கும்போது நமக்கு மலை தெரிகிறது, ஆறு தெரிகிறது, பெரிய கல் தெரிகிறது, சின்ன கல் தெரிகிறது, எல்லாம் தெரியுது. ஸோ இந்த உள்ளுணர்வு வைத்துத்தான் நாம் அதெல்லாம் பார்க்குறோம். நம்முடைய இருந்த அந்த அறிவு ஸ்வரூபம் தான் இதெல்லாம் காமிக்குதுன்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, 3 தத்துவத்தை, அதாவது நான் திருப்பி உங்களை குழப்ப விரும்பலை இந்த வகுப்பில். இந்த 5வது ஸ்லோகத்தை 4வது ஸ்லோகத்துலேயும் 5வது ஸ்லோகத்துலேயும் ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத் 3ம் ட்ரையாங்கிளாக பார்க்குறோம். ஈஸ்வரன் மேலே, அதுலேருந்து ஜீவன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜெகத். நம்ம இந்த ஜீவனையும் ஜெகத்தையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய உள்ளுணர்வு கான்சியஸ்னஸ் சற்று மேலே சென்றால்தான் அடுத்து ஈஸ்வரனை பற்றி பார்க்க முடியும். அந்த ஈஸ்வரனை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய உள்ளுணர்வு அதிகம், அதாவது உள்ளுணர்வோட இன்னும் அந்த ஃபோக்கஸிங் அதிகமாகும்போது இந்த ஜெகத்து மறந்துடும். அப்போது மேலே ஈஸ்வரனை போகும். அப்போது நாம் இந்த உள்ளுணர்வு சச்சித் ஆனந்தம் நம்முடைய இந்த ஜீவனில் இருக்கும்போது, அது நான் இந்த உலகத்தை ஜெகத்தை பார்க்கும்போது சிலது உயிரற்ற ஜடமாக பார்க்கிறது. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதோடைய வெளித்தோற்றம் இருப்பை மட்டும் பார்க்கிறோம். எங்கே சத்து இருக்கோ அங்கே சித்து இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். ஆனால் ஏன் நமக்கு தெரியலை அப்படின்னு கேட்டால், நம்முடைய லிமிட்டட் இந்திரியங்கள், அதாவது நம்முடைய வரையறுக்கப்பட்ட கண்ணோ, காதோ, மூக்கோ, வாயோ, அது இருக்கிற வரையறுக்கப்பட்டது, அதை வைத்துத்தான் நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த லிமிட்டட் ஐடியா தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை சர்வ இந்த உலகம் முழுவதும் அந்த பிரம்மம் தான் வியாபித்து இருக்கிறது என்பது நம்மளால் தெரியல. காரணம் என்னென்னா, நம்முடைய கல்மிஷங்கள், நம்முடைய லிமிட்டட் இந்திரியத்தினுடைய சக்தி. அதனால தான் இந்திரியத்தை தாண்டி போனாங்க. நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத. அதாவது இந்த நம்ம ஆரத்திகம் சாங்கில் பாடுவோம் டெய்லி, நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத அப்படின்னா, உண்மையிலே புரிந்து கொள்ள இந்த வாக்கு மனம் கடந்து போக வேண்டும். அதை கடந்து போனால் தான் உண்மை என்னன்னு சொல்கிறேன். அப்போ கடந்தால் நமக்கு எப்படி புரியுமா அப்படின்னா, அதுதான் தரிசனம், உள்ளுணர்வு புரிஞ்சுக்கக்கூடிய தரிசனம் பண்ணுறோன்னா அது மாதிரி. ஸோ இந்த மனதையும் வாக்கையும் கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சச்சிதானந்தம் என்பது ஜீவனிடம் உள்ள உள்ளுணர்வு லிமிட்டட். அதாவது இந்த
இப்போ பிரதிபாசம்னு நம்ம பார்த்தோம், 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த பிரதிபாசம் இருக்கிறதுனால தான் இந்த உடல் சைத்தன்யம், அதாவது இந்த உடல் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியும். பிரதிபாசம் அல்லது சைத்தன்யம் சொல்லலாம். அது உயிரோடு இருக்கிறது. அந்த உயிரோடு இருக்கின்ற அந்த அறிவு தத்துவம் தான் இந்த உடலை இயக்குகிறது. ஆனால் அந்த உயிரோடு இந்த அறிவு தத்துவம் இந்த இந்திரியத்தின் வழியாக இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கொண்டு போய் நமக்கு சேர்க்கிறது. ஸோ அதனால தான் இந்த நமக்கு இருக்கின்ற அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் லிமிட்டட் ஃபோக்கஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ நான் டைம் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் தொண்டை இது காயுது, ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அதனால் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு இந்த 2 தத்துவத்தை பற்றியும் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. அடுத்த கிளாஸில் ஓம் வசுதேவசுதம் தேவம் கஞ்சசானூரமர்ச்சனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.